பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷியா மசூதியில் நேற்று தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 69 பேர் உயிரிழந்ததோடு 169க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானின் மக்கள் தொகை 25 கோடியாகும். இதில் சுமார் 85% பேர் சன்னி முஸ்லிம்களாவர். சுமார் 10 முதல் 15% பேர் ஷியா முஸ்லிம்களாவர். இரு தரப்பினரிடையே அவ்வப்போது மோதல்கள் ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஷியா பிரிவு மசூதிகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. இந்த சூழலில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷியா மசூதியில் நேற்று பிற்பகல் தற்கொலைப்படை தீவிரவாதி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் 69 பேர் உடல் சிதறி உயிரிழந்துள்ளனர். 169க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தலைநகர் இஸ்லாமாபாத் முழுவதும் அவசர நிலை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து இஸ்லாமாபாத் போலீஸ் சிரேஷ்ட அதிகாரி ஜவாத் கருத்து தெரிவிக்கையில், இஸ்லாமாபாத்தில் தர்லாய் கலான் பகுதியில் உள்ள கசர் இ கஜிஜதுல் குப்ரா என்றழைக்கப்படும் ஷியா மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது உடலில் வெடிகுண்டுகளை கட்டியிருந்த தற்கொலைப்படை தீவிரவாதி மசூதிக்குள் நுழைய முயன்றார். அவரை பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்திய போது அந்த தீவிரவாதி வெடித்து சிதறினார். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறும் போது மசூதியை குறிவைத்து கோழைத்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றார். இதே நேரம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே உள்ள பிரச்சனையில் இருதரப்பும் தாக்கிக் கொள்கின்றனர் என சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பாகிஸ்தானின் தந்தை என்று அழைக்கப்படும் முகமது அலி ஜின்னா ஷியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்தவர். அந்த நாட்டை கட்டமைத்த பல்வேறு தலைவர்கள் ஷியா முஸ்லிம்கள் ஆவர். ஆனால் கடந்த 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு பாகிஸ்தானின் ஷியா முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. இதன் பின்னணியில் சன்னி கிளர்ச்சி குழுக்கள் உள்ளன எனவும் சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதே நேரம் இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்கர்களுக்கு அமெரிக்க தூதரகம் ஒரு முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள அல்லது அங்கு வசித்து வரும் அமெரிக்க குடிமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், பொது நிகழ்ச்சிகள் மற்றும் பயணங்களை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை தனிப்பட்ட பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகளை மீண்டும் பரிசீலித்து அவற்றை வலுப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போதைய பாதுகாப்பு நிலை குறித்து ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் எப்போதும் சரியான அடையாள அட்டைகளை உடன் வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேவையான நேரங்களில் அந்நாட்டு காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதையும் அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. கிரீஸ் நாட்டின் கடலோர காவல் படையினரின் ரோந்து படகு ஒன்று ஏஜியன் கடலில் சியோஸ் தீவு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. அப்போது கிரீஸ் நாட்டில் ரோந்து படகு மீது அகதிகள் படகு மோதி விபத்துக்குள்ளானதில் 15 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். கிரீஸ் நாட்டின் கடலோர காவல் படையினரின் ரோந்து படகு ஒன்று ஏஜியன் கடலில் சியோஸ் தீவு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. அப்போது அகதிகள் சிலரை ஏற்றிக்கொண்டு வந்த சிறிய படகு ஒன்று ரோந்து கப்பல் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தை தொடர்ந்து கடலில் மூழ்கி 11 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் உட்பட 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். இதனால் பலி எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. அதே சமயம் விபத்தில் சிக்கிய 11 குழந்தைகள் உட்பட 26 பேர் பாதுகாப்பாக கடலிலிருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களில் 7 குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண் ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களில் 2 கடலோர காவல் படை அதிகாரிகளும் அடங்குவர். காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக ரோந்து படகுகள், நீச்சல் வீரர்கள் மற்றும் ஹெலிகாப்டர் ஒன்றும் ஈடுபட்டு வருகிறது.